பிரைஸ் கார்டு 2 ராஜாக்கள் 13:21 வாசிக்கிறோம். எலிசாவின் எலும்புகளின் மேலே ஒரு மனிதனுடைய பிரேதம் பட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்னு வாசிக்கிறோம். அந்த எலிசா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளோ வாஞ்சையாக இருந்தார் அப்படின்னா, எலியா எங்கே போனாலும் அவரை தொடர்றாரு, அவரை பின்தொடர்றாரு. எலியா கேட்குறாரு, நான் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்ன உனக்கு என்ன வேண்டியது அது கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உம்மிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்குறாரு. அரிதான காரியத்தை கேட்ட, ஆனாலும் நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்த நான் உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாருங்க. எலிசா அபிஷேகத்தை பெற்றாரு, நாம் அந்த அபிஷேகத்தை தந்த பரிசுத்த ஆவியானவரையே பெற்றோம். எலிசா மேலே வல்லமை இருந்துச்சு, நமக்குள்ள வல்லமையின் ஊற்று வாசம். எலிசாவின் எலும்புகளில் கூட வல்லமை வெளிப்பட்டு இருந்தா நமக்குள்ள வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்குங்க. நாம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்னா தண்ணி இருக்காது, நம்ம கிணத்துல போய் தான் நம்ம தண்ணி எடுத்து நம்ம வீட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்களில் எல்லார் வீட்லேயும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா பைப் கனெக்ஷன் வச்சுருக்கோம். அதே போல் இப்போ என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட எப்பயும் இருக்கிறவராக இருக்கிறாருங்க. அதனால் நமக்குள்ள அந்த அபிஷேகம் எப்பொழுதும் மங்காமல் இருக்குங்க.